யோவான் 1:29 35 ரெண்டு வசனத்தில் என்ன போடுறது பார்த்தோம். தேவ ஆட்டுக்குட்டி. இந்த நாளில் தேவ ஆட்டுக்குட்டி பற்றி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம், தியானிக்க போகிறோம். முதல் வசனம் என்னது? 29 என்ன சொல்கிறாங்க? யோவான் ஸ்நானன் என்ன சொல்கிறார்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 36 இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு தேவ ஆட்டுக்குட்டி. ஏன் தேவ ஆட்டுக்குட்டி அப்படி சொன்னார்னு நாளில் அதுக்கு அவருக்கு அந்த ஆட்டுக்குட்டிக்கும் இது சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தோன்னா சம்மந்தம் இருக்குது. அதை தான் நாளில் தியானிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 95:7 அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளாமே. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 119 176 கடைசி வசனம். 119 கடைசி வசனம். காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனே தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். தாவீது சொல்கிறாரு. இன்னொரு ஒரு வசனத்தை காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 53 6 வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம 3 வசனத்தை காண்பித்து கொடுத்தேன். அந்த 3 வசனங்களும் என்ன சொல்லப்பட்டிருந்தது? ஆடுகளை பற்றி நம்ம சொல்லப்பட்டிருந்தது. தேவ ஆட்டுக்குட்டி யோவான் சொல்கிறாரு. நம்ம வசனத்தை நான் முன்பாக வைத்தேன். 3 வசனத்தை வைத்தேன். சங்கீதம் 95:7 என்ன சொல்லுது? மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளாக ஆடுகளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்மளை எப்படி ஆண்டவரை மென்ஷன் பண்ணுறாரு? மேய்ச்சலின் ஆடுகள், அதாவது மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளே இருக்கிற ஆடுகளுமா அப்படின்னு நம்மளை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆடுகளாக பார்க்கிறவர் நம்மளை எப்படி நடத்தணும்னு சொல்லி அவர் ஓரலாக சொன்னால் நல்லா இருக்குமா? அந்த ஆடை போல் மாறி நம்மளை நல்வழிப்படுத்த நல்லா இருக்குமா? ஆடுகளை போல், ஆட்டுக்குட்டியை போல் என்ன பண்ணணுமா? மாறணுமா? சரி, ஆடுகளும் சொல்லி, ஆனால் இங்கே ஆட்டுக்குட்டியும் சொல்லியிருக்குது அப்படின்னு பார்த்தா அவர் இன்னும் இறங்குறாரு. நம்மலாம் எப்படியா ஆடுகள்னு சொல்லியிருக்கு, ஆனால் அவர் என்ன எப்படி இருக்கிறாரா? தன்னை தாழ்த்துறாரு. ஹல்லேலூயா. தன்னை என்ன தாழ்த்து என்ன பண்ணாரு? தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு யோவான் எனக்கு காண்பித்து கொடுக்கிறார். அப்போ 3 வசனங்களை பார்க்கும்போது நம்ம ஆடுகள், நம்ம பலியிட வேண்டிய, நம்ம பாவத்தில் நம்ம அடிமையாக இருந்தோம், பாவ சேற்றில் நம்ம எப்படி இருந்தோம்? மூழ்கி போயிருந்தோம். நம்மளை விடுவிக்கும்படியாய் தேவ ஆட்டுக்குட்டியானவர் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அதுதான் யோவான் பார்க்குற இடமெல்லாம் இவர் இங்கே கிராஸ் ஆகும்போதெல்லாம் என்ன சொல்கிறார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. ஆமாம். அப்படின்னு என்னன்னு பார்க்கும்போது நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்ண இந்த பூமிக்கு தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். ஹல்லேலூயா. பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். அது முன்னாடி அதுக்கு எக்ஸாம்பிளை நம்ம பார்த்துடலாம். ஆதியாகமம் 22 ஆபிரகாம் என்ன பண்ணுவார்? ஈசாக்க பலியிட போவார். அந்த வசனம் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 22:7 வாசிங்க. எல்லாம் தெரிந்த சம்பவத்தினால இங்கே வந்து ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஆண்டவர் இப்போ சோதித்து பார்க்கிறார். அதில் விசுவாசத்தில் எப்படி இருக்கார்? ஆபிரகாமும் ஸ்டெடியாக இருக்கிறார். அவர் கொடுத்தாரு. அவர் பலியாக கொடுக்கறதுக்கு கேட்குறாருன்னு சொல்லி என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்துட்டார். இதில் பார்த்து ஓரமாக உட்காந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். யார்? பிசாசு. ரொம்ப நாள் 25 வருஷம் கழித்து ஒரு குழந்தை பிறந்துச்சு. அது கடவுளை கேட்குறான்னு சொல்லி ஒரு ஃபைல் போட்டு எழுதிட்டு இருக்கான். எப்போ கடவுள் கொடுத்தாரு? 25 வருஷம் கழிச்சு கொடுத்தாரு. இப்போ அந்த மகனையே ஏகசுதனை என்ன பண்ணார்? கேட்குறானே சொல்லி எல்லாம் லிஸ்ட்டு போட்டு எழுதிட்டு இருக்கான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார்? 11 வசனம். சரியான நேரத்தில் அந்த ஆட்டுக்கடா அங்கே ஆயத்தமாக வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களையும் கூட ஆண்டவர் சரியான நேரத்தில் வந்து என்ன பண்ணார்? ஏற்றுக்கொண்டு நம்ம பாவத்தெல்லாம் மன்னித்தார். ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்கடாக்கள் இல்லைன்னா இவன் என்ன பண்ண ரொம்ப தேடி இருப்பான். கொஞ்சம் நாளாக இருக்கலாம், ஏதோ சம்திங் ஏதோ நடந்திருக்கலாம். அதே ஆனால் அப்படி இல்லாமல் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? சரியான நேரத்தில் இந்த பூமிக்கு வந்து தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்ன பண்ணுறாரு? உலகத்தின்
பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவராக வந்து நம்ம திகழ்ந்தார். ஹல்லேலூயா. நமக்காக பலியான தேவ ஆட்டுக்குட்டியானவர். இன்னொன்று முக்கியமான ஒன்று என்னென்னா, நம்மளை பரிசுத்தமாக்குகிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நமக்காக எல்லாத்தையும் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் நம்மளை என்ன பண்ண நினைக்கிறாரு? செட்ரைட் பண்ண போகிறார், அதாவது கரெக்ஷன் பண்ண போகிறார். நம்மளை என்ன பண்ண பரிசுத்தப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. 1 யோவான் 1 அதிகாரம் 7 வாசிக்கலாம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன பண்ணும்? சகல பாவங்களையும் நீக்கி என்ன பண்ணுமா? சுத்திகரிக்கும். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்மை. அப்படி நம்ம இருதயத்தில் சுத்திகரிக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும். எனக்கு கூட இருந்துச்சு. ஸோ அதுதான் ஆண்டவர் இன்றைக்கி நல்ல முக்கியமாக நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். என்னோட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம ஏற்கனவே வாசித்த யோவான் 2 அதிகாரத்துக்கு வந்துடலாம். 14 வாசிக்கலாம். இந்த ஆலயமாகிய நம்ம இருதயத்தை பற்றி தான் ஆண்டவர்னால் பேச போகிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ஏன் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்து நம்மளை என்ன பண்ண போகிறான்னா, செட்ரைட் பண்ண போகிறோம், நம்மளை கரெக்ட் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர். நம்ம 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 என்னது? நம்ம அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். ஸோ இந்த இதில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, 14 இந்த யோவானுக்கு வந்துடலாம். தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கையை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவ ஆலயத்துக்கு புறம்பே துரைத்துவிட்டு காசுகளை கொட்டி பலகைகளை புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள். இதுதான் அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். ஸோ இந்த நாளில் தியானிக்கும் போது எனக்கு ஆண்டவர் அந்த காண்பித்து கொடுத்தார். இந்த ஆலயத்தை குறித்து ஆண்டவர் இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அது என்ன வசனம்? 16 என்ன சொல்லுது? என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்க. அன்றைய நாட்களில் ஆலயத்தில் தேவ ஆலயத்தில் என்ன பண்ண, எருசலேமில் பலி செலுத்தும்படியாக என்ன பண்ணுவாங்களாம், வருஷந்தோறும் அவங்க கிடைக்கிற நேரங்களாம் தவறு செய்துட்டு என்ன பலி செலுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்களாம், இந்த ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க. திராணிக்கு ஏற்றவர் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்து பலி செலுத்துவாங்க. அது ஆடா மாடா இல்லை புறாவா ஏதாவது இருக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்து கொண்டு வந்து பலி செலுத்த ரொம்ப கடினமாக இருந்தது. இதை பார்த்த அந்த தேவ ஆலயத்தில் இருக்கிற ஆசாரிகள் என்ன பண்ணாங்க, பிரதான ஆசாரி என்ன பண்ணாங்க, நம்ம ஜனங்களோட கஷ்டத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஆடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க, இங்கேயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. புறாவை என்ன பண்ணுறாங்க, பிடிச்சி வந்து இங்கே வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற அவங்க என்னென்ன அவங்க வசதிக்கு ஏற்றாவில் பலி செலுத்திக்கலாம் சொல்லி என்ன பண்ணாங்க, ஜனங்களோட பாரத்தை என்ன பண்ண இவங்க ஏற்றுக்கொண்டது மாதிரி அவங்க என்னமோ பெருசாக நினச்சி என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆலயத்தில் புறாவும் ஆடு மாடுகள் எல்லாம் விற்கிறாங்க. எதுக்காண்டி? ஏதோ வீட்டுக்கு அவங்க வந்தவங்களுக்கு கொடுத்து அனுப்புவான். ஸோ இதை பார்த்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள், அது அசுசிப்படுத்தாதீங்க, அது அசிங்கப்படுத்தாதீங்க, அது வந்து என்னுடைய வீடாக இருக்குது, அது வந்து அநேக ஜனங்களுக்கு என்னது ஜெப வீடாக இருக்குது, நீங்கள் வந்து இப்படி என்ன சொல்கிறீங்க, வேதனைப்படுத்துகிறீங்களே சொல்லி என்ன பண்ணுறாரு, தூக்கி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, தூக்கி எறிஞ்சிட்டார். கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்து புறம்பை துரைத்து விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டார். ஹல்லேலூயா. என்னோட பிதாவினுடைய வீடை நீங்கள் எப்படி ஆக்கிட்டீங்க, வியாபார வீடு ஆக்கிட்டீங்களே, நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படி சொல்லி ஒரு என்ன பண்ணுறாரு, கோபத்தில் என்ன பண்ணுறாரு, தெய்வன் அந்த பாரத்தோடு என்ன ஆண்டவரை இயேசு என்ன பண்ணுறாரு, தூக்கி எறிஞ்சிட்டார். உங்களை எப்படி கொண்டு வரேன்னு நினச்சேன், உங்களுக்காக பூமிக்கு வந்தேன், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே சொல்லி என்ன பண்ணார், இப்படி பிரதான ஆசாரி இப்படி பண்ணிட்டீங்களே சொல்லி என்ன பண்ணார், அந்த ஒரு ஆதங்கத்தோடு என்ன பண்ணார், தூக்கி எறிகிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது ஆண்டவர் நாளில் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் தூக்கி எறிங்க சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக என்ன பண்ணுறேன், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவரை நான் வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் இருதயம், நான் தங்குற தூய தலம், அந்த ஸ்தலத்தை நான் என்ன பண்ணோம், நான் பரிசுத்தப்படுத்த போகிறேன்னு சொல்லி இந்த நாளில் நமக்கு ஆவியை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. அதான் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
எனக்கு ஒரு ஆண்டவர் லூக்கா எழுதின அந்த சுவிசேஷ புத்தகத்தில் ஒரு மனுஷனை காண்பித்து கொடுத்தார். சகைவை பற்றி லூக்கா 19வது அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். இந்த மனுஷன் எப்படி இருந்தானா, இந்த ஆலயத்தை போல் புறா விற்கிறவங்களையும் பெருமை உள்ளவனும் அந்த மாதிரி கேட்டகரியில் என்ன பண்ணுறாரு, சகை இருந்தார். எப்படிப்பட்டவன், டேக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிறவன். அநியாயமாக என்ன பண்ணுறான், வரி வசூலிக்கிறான் ஜனங்கள்கிட்ட. அப்படி வரி வசூலித்தவன் தெருவில் போகும்போது என்ன பண்ணுவான், கும்பிடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க, தூசிப்பாங்க, அவன் சபிப்பாங்க, அவனை அசிங்கப்படுத்துவாங்க, கேவலமாக பேசுவாங்க. அப்படி இருந்த மனுஷன் இயேசுவை எப்படிப்பட்டவரோ பார்க்க முடியாது என்ன பண்ணுற, எங்கே ஏறுறாரு, காட்டத்தி மரத்தில் ஏறுறாரு. நான் ஆவிக்கிற கண்ணடத்தோடு பார்க்கும்போது பெருமையோட, கோபத்தோட, இச்சையோட என்ன பண்ணுறான், அந்த காட்டத்தி மரத்தில் ஏறுறான். அப்படின்னா கடினமாக, அப்படின்னா என்னென்னா தவறு, நம்ம செய்கிற தப்பு என்னன்னே தெரியாமல் என்ன பண்ணுறது, செய்கிறது. அப்படி என்ன பண்ணுறான், காட்டத்தி மரத்தில் வேகமாக ஏறுறான். ஏறி யாரை பார்க்குறான், இயேசுவை பார்க்குறான். அந்த 5ஆம் வசனம், இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகைவே ஆமென் ஹல்லேலூயா. அடுத்த வசனம், போதும் அவன் சீக்கிரமாய் இறங்கி. அப்படின்னா என்னென்னா, அவன் சீக்கிரமாக இறங்கினா அவன் சீக்கிரமாக பாவத்தை விட்டு இறங்கிட்டான். ஹல்லேலூயா. அவன் பெருமை இருந்ததெல்லாம் என்ன பண்ணுறான், தூக்கி எறிஞ்சிட்டு என்ன பண்ணுறான், ஸ்பீடாக இறங்குறான். ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் பாவத்தை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பீடாக போகும், அதை விடுறதுக்கு ரொம்ப ஸ்லோவாகணும். கொஞ்ச நாள் ஆகட்டும், இன்னும் நாளைக்கு பண்ணிடுறேன், கொஞ்ச நாளில் என்ன பண்ணுறோம், அதை எடுத்து போட்டுருவேன் அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், டிலே பண்ணுறோம். ஆனால் சகைவு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவன் நல்லா ப்ளே பண்ணான். எப்படி பண்ணான்னா, அப்படி என்ன பண்ணுறான், அவன் அப்படியே விட்டு கொடுக்குறான். அவன் தன்னை என்ன பண்ணுறான், நான் ஆவிக்கிற கண்ணத்தோடு பார்க்கும்போது அதை நான் பார்க்குறேன். அவன் சீக்கிரமாக இறங்கினான்ல, அவனோட பெருமைகள், அவனுக்குள்ளே இருந்த கர்வம், அவன் என்ன யாரெல்லாம் ஏமாத்துறானோ அதெல்லாம் என்ன பண்ணான், அவாய்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இறங்குறான். ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனம் சொல்லுது, சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அது வரைக்கும் சந்தோஷம் இருந்திருக்கு நினைக்கிங்க. அவனை எவ்வளோ சபிச்சாங்க, அவனை எவ்வளோ தூசித்தாங்க, அவனை அசிங்கப்படுத்தினாங்க. அவன் வேணா எப்படி ஏமாற்றி காசு என்ன வரி வசூலித்தவன் இப்போ எப்படி போகிறான் வீட்டுக்கு, சந்தோஷத்தை போகிறான். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நமக்கு இந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தப்படுத்தினால் நமக்கு பரிபூர்ண சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ சகைவு ஆண்டவர் நமக்கு முன்பாக வச்சார். அவன் இருந்த எல்லா கெட்ட பழக்கத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், விட்டுறான். எப்போ நான் அதை அப்படியே அறிக்கையிடுறான் பாருங்கள், வசனத்தை வாசிக்கலாம். அப்போ சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, என்ன வீட்டுக்கு கூட போகல, வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லலை. என்ன பண்ணுறான், உடனே என்ன பண்ண அறிக்கையிடுறான். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நாளில் நினைக்கிறார். நம்ம அதான் வசனம் சொல்ல ஏசாயால இருக்குமே, இருதயம் எப்படிப்பட்டதான், எல்லாவற்றையும் பார்க்கிலும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இருதயம் நாளை கூட சேஞ்ச் ஆகலாம் வித்தியாசமாக. நீங்கள் நாளைக்கு மாற்றிக்கிறேன், நாளைக்கு செஞ்சிருவேன், இதை ஆண்டவருக்கு பிரியமாக நடந்துருவேன் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இப்போ அவர் விரும்புகிறார் என்னென்னா, இன்றைக்கே மாறணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ ஆலயம் ஏன் சொல்கிறேன்னா, நான் அந்த இடத்துல தங்கணும்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய வீடு, என்னுடைய ஆலயம், என்னுடைய நம்மளாம் இந்த சரீரமாக யாருடையதான், யாருடையது, அவருடையது. அவர் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் விரும்புகிற, அவர் படைச்சது, அவருக்கு பிரியமாக நம்ம நடக்கணும் தான் ஆண்டவர் நாளில் கற்றுக் கொடுக்குறார். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ சிலுவை குறித்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இந்த ஆண்டவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார் எல்லாத்தையும் தெரியும். ஆனால் இந்த நாளில் ஆவியானவர் நமக்கு ஆலயத்தை குறித்து நமக்கு அது என்னது, ஆலயமாகி எனது இருதயத்தை நமக்கு பரிசுத்தப்படுத்த முடியாது நம்மளால் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சகைவு வாழ்க்கையில் உடனே அவன் என்ன பண்ணுறான், அன்றைக்கே அவன் வீட்டுக்கு கூட போகும்போதே என்ன பண்ணுறான், அறிக்கையிடுறான். அவன் வாழ்க்கையில் என்ன வந்துச்சு, ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. பெரிய சமாதானம் வந்துச்சு. அவனுக்கு மட்டுமா, அவன் குடும்பத்துக்கு எல்லோருக்கும் வந்துச்சு. ஹல்லேலூயா. அவன் சும்மா இருந்திருப்பானா, போய் மற்றவனுக்கு சொல்லியிருப்பான். ஹல்லேலூயா. அவன் நாளத்தினே திருப்பி கொடுத்தான், பாதி ஏழைகளுக்கு கொடுத்தான். இப்போ என்ன பண்ணி தெருவில் போகும்போது என்ன பண்ணியிருப்பாங்க ஜனங்க, அப்பா என்ன மரியாதை. ஹல்லேலூயா. எப்போனா அவனுக்குள்ளே இருந்த கெட்ட சுபாவம், எல்லா கெட்ட பழக்கங்கள் வெளியேறும் போது அவனுக்கு பெரிய மரியாதை ஆண்டவர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறாரு, இருதயமாகி அந்த ஆலயத்தை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்மளை என்ன பண்ணுவாராம், பரிசுத்தப்படுத்தி
என்ன ஒரு நம்மளை கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவ ஆட்டுக்குட்டியாக நம்ம பார்த்தோம். பரிசுத்த அது பலியாக வந்த தேவ ஆட்டுக்குட்டி. ரெண்டாவது பரிசுத்தப்படுத்துகிற நம்மளை பரிசுத்தமாக்குற தேவ ஆட்டுக்குட்டி. நமக்கு கிறிஸ்துவ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நடைபெற வேண்டிய ஒன்று என்னென்னா சுத்திகரிப்பு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை என்ன பண்ணணுமா, சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. தாவீது அழகாக சொல்லுவார், ரொம்ப பிடிச்ச சங்கீதம் 51 தவறு செய்து அந்த பாவத்தை அறிக்கையிடும்போது சொல்லுவார். 11 வசனம் சங்கீதம் 51:11 9 வசனமும் 10 வசனம் வச்சிடலாம். தாவீது போல் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண போகிறோம், கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளும். தேவனே சுத்த இருதயத்தை எங்களுக்கு சிருஷ்டி, சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் ஆண்டவரே சொல்லி இந்த நாளில் ஆண்டவரை கேட்கலாம். எல்லாம் கண்களை மூடி. நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. ஆமென் ஆமென் ஆமென். சொல்லுயாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே.